ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து மார்னிங் சோட்டா பீம் கார்ட்டூனோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு சோட்டா பீம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லியும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ தக்காளி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 புல் எடுத்துக்கலாம், 4 பல்லு பூண்டு, 4 வரமிளகா. இது வந்துட்டு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சட்னி செய்யும்போது வந்துட்டு தக்காளியை விட வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை போடும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக அரைச்சி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சட்னி வந்து தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.